அவர் உங்களை வழி நடத்துவார். வளமான வாழ்விற்கு வார்த்தை. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். யோவான் 10:3. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செயல்படும்போது ஏதேனும் தவறு செய்து விடுவோமோ என்று தயங்கி நிற்காதீர்கள், பயப்படாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் தலைமையை ஏற்று அவருடைய வழி நடத்துதலை நம்பி செயல்படுங்கள். எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் சிறிய காரியங்களை குறித்து அவர் முதலில் உங்களிடம் பேச ஆரம்பிப்பார். நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய நடத்துதலில் வளரும்போது அவர் உங்களிடம் பெரிய காரியங்களை குறித்து பேசுவார். எனக்கும் குளோரியாவுக்கும் அப்படித்தான் நடந்தது என்று கென்னத் கோப்லேன் தனக்கும் தன் மனைவிக்கும் கிடைத்த ஆவிக்குரிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவர்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் எவ்வாறு தேவனுடைய சத்தத்தை கேட்பது என்பதை குறித்து எதுவும் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆவியானவரின் வழி நடத்துதலை வேறு பிரித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. ஆனால் ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு நடக்க முடியும் என்று வேதாகமத்தில் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் தேவன் தங்களிடம் பேசுவார் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் வேதாகமத்தை வாசித்தார்கள். அவர்கள் அந்த சிந்தையோடு தங்கள் ஜெப நேரத்தை செலவிட்டனர். தேவன் அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார். ஆவியானவரின் வழி நடத்துதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். அவர் தன் மனைவி குளோரியாவிற்கு முதல் முறை நிகழ்ந்ததை அவர் இப்பொழுதும் நினைவு கூறுகிறார். அவருடைய மனைவி வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். தேவன் ஏதோ ஒன்றை சொல்கிறார் என்ற உணர்வுடன் ஒரு சில நிமிடங்கள் அவர் அப்படியே நின்றார். உன் கார் விளக்கு எரிகிறது என்று கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை தன் இருதயத்தில் அவர் கேட்டார். இப்படிப்பட்ட அற்பமான விஷயத்தை எல்லாம் கர்த்தர் பேச மாட்டார் என்ற எண்ணத்துடன் அவர் தொடர்ந்து வாசித்தார். ஒரு சில நிமிடங்களில் திரும்பவும் கர்த்தர் அதையே அவரிடம் பேசினார். அவர் அதை திரும்ப திரும்ப சொன்னார். கடைசியில் அவருடைய மனைவி எழுந்து காருக்கு சென்றார். அங்கே காரின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. கார் விளக்கு எரிவதை போன்ற முக்கியத்துவம் இல்லாத விஷயத்தை கூட தேவன் கவலைப்படுவாரா? ஆம். காரணம், அவர் நம்முடைய சிறிய விஷயங்களை குறித்தும் அக்கறையாய் இருக்கிறார். அன்று இரவில் குளோரியா தன் 2 சிறு பிள்ளைகளோடு வீட்டில் தனியாக இருந்தார். அந்த பேட்டரியின் சார்ஜ் தீர்ந்திருந்தால் அது அவருக்கு பிரச்சனையும் உண்டாயிருக்கும். தேவன் விழிப்பாயிருந்து அவரை பாதுகாத்தார். அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதை குறித்து தேவன் அவரிடம் பேசினார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற விஷயத்தில் அவர் ஆரம்ப நிலையில் இருந்தார் என்பதையும் கர்த்தர் அறிந்திருந்தார். கர்த்தர் படிப்படியாக வழிகாட்டுதலை கற்றுக் கொடுத்தார். நீங்களும் அவரை நம்புவீர்கள் என்றால் அவர் உங்களையும் வழி நடத்துவார். படிப்படியாக அவர் உங்களை வழி நடத்தி உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளையாகிய நாம் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம் என்று ரோமர் 8:14 சொல்கிறது. அவருடைய வழி நடத்துதலின்படி அடியெடுத்து வைக்க தயங்காதீர்கள். அவருடன் அவருடைய வார்த்தையில் நேரம் செலவிடுங்கள். அவர் உங்களுடன் பேசுவார் என்று எதிர்பாருங்கள். நன்றி. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு நடக்கும்படி எனக்கு கிருபை தாரும். என்னை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.